இன்னும் நீங்க செஷன்ஸ் தெரியாம ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ ட்ரேடிங்க பொறுத்தவரையும் 24 ஹவர்ஸும் சார்ட் வாட்ச் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ செஷன்ஸ் ப்ளஸ் டைமிங் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, ஈஸியா வந்துட்டு பார்த்தா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களோட டைமும் மிச்சமாகும். ஸோ இதுக்கு தேவையானது ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ வாங்க சார்ட்டுக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தா காமிக்கும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா ஐசிடி செஷன்ஸ் கில் ஜோன் பாக்ஸ் அண்ட் டேவியேஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் 3.6K வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஐசிடின்னு சர்ச் பண்ணும்போது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு எது வேணுமோ அது வந்துட்டு பார்த்தா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதான் எடுத்திருக்கேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தா செஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியா செஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தா லண்டன் செஷன், இது நியூயார்க் செஷன், இது லண்டன் க்ளோஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தா சிபிடிஆர்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இதுவே கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு பார்த்தா எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அவர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் வந்துட்டு பார்த்தா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செஷன்ஸ் ஆட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம கரன்சி பேர்ஸில் வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணும்போது எந்தெந்த கரன்சி பேர் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தா நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் USD JPY இந்த பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் 8:30 AM இருந்து ஈவினிங் 3:30 PM வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் இருக்கும். ஸோ யூரோ USD அண்ட் GBP USD இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 இருந்து ஈவினிங் 7:30 வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை 2:30 வந்துட்டு பார்த்தா ஸ்டாப் பண்ணிக்கோங்க கரன்சி பேர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது. அதுவே நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஈவினிங் 3:30 ஸோ நைட் 10:30 வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் செஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். ஸோ நான் இந்த டைமில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணுவேன். முக்கியமாக 2 பேரில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஒன்று USD JPY, இன்னொன்று கோல்டு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டைமிங் ப்ளஸ் ட்ரேடில் எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டைம் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்யூரசி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விஷ்ணு FX ட்ரேடரை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா வந்து சேரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் DM பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.